தங்கச்சிக்கு எப்படா லீவ் கிடைக்குன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். லீவ் கிடைச்சா ஊருக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்துட்டு ஆயுத பூஜை எல்லா ஃபங்க்ஷன் வரனால சரின்ட்டு ஒரு 1 வீக் வந்துட்டு லீவ் கிடச்சிச்சா, சரி ஓகே கிளம்பிடலாம் அப்படின்ட்டு நானும் பாப்பா அப்புறம் தங்கச்சி எல்லாருமே கிளம்பி நேற்று நைட்டு கிளம்பியாச்சு ஊருக்கு. ஸோ ஸ்கூல் காலேஜ் எல்லாத்துக்குமே 1 வீக் லீவ் விட்டுருப்பாங்க போல். ஸோ வந்துட்டு டிக்கெட்டே கிடைக்கவே இல்லை. ட்ரெயின் டிக்கெட் போடலான்னு பார்த்தா ட்ரெயினில் சுத்தமாக டிக்கெட் கிடைக்கல. அதனால் சரி பஸ்லேயே போட்டாச்சு, பஸ்லேயே வந்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. புகழ் தான் பஸ்ஸில் வரும்போது கொஞ்சம் அழுதுகிட்டே வந்தா. அப்புறம் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டா. அப்புறம் அதை ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வச்சுட்டு ஊருக்கு கிளம்பி வந்தாச்சு. அதுக்கப்புறம் காலையில் ஒரு 6:30க்கெலாம் வந்துட்டோம். நம்ம தான் லாஸ்ட்டாக வந்துட்டு இறங்கணுமே, பஸ்ஸில் யாருமே இல்லை. நாங்கள் பஸ்ஸு சீக்கிரமாக வந்துடும் சொல்லிட்டு கார் கூட்டிகிட்டு வரும்போதே ஃபோன் பண்ணிட்டோம். அப்பா வேறு வந்துட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருப்பார் போல். நாங்கள் வருவோம்னு சொல்லிட்டு அவருக்கே டயர்ட் ஆகி அப்புறம் டீ குடிச்சிட்டு இருந்திருப்பார் போல். அப்புறம் வந்ததுக்கப்புறம் வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. வந்துட்டு பூ கட்டிக்கிட்டு இருந்தேன். பாப்பா வேறு இந்த குழந்தை பக்கத்து வீட்டு பாப்பா வேறு தூக்கி வச்சுட்டு இருந்தேன்னா அவளை வந்து வச்சுட்டு இருக்கவும் பாப்பா வந்துட்டு இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா. சரின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்புறம் அவளை கூட இருந்துட்டு கொஞ்சம் நேரம் விளையாண்டுக்கிட்டு இருந்தோம்.